நீங்க தனியா மட்டும் போயிருந்தீங்கன்னா நிச்சயமா முதல்ல அடிச்சுட்டாங்க கேட்பாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏதோ எலிசத்த நாத்தடிக்குது காருக்குள்ள அப்படின்னு சொல்லிதான் கண்டுபிடிச்சேன். தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாங்க சார். ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு ஒரு போன் வந்து வெளியே போனார் சார். வருவாரு பாரு 1 hour வெளியே வரவே இல்லை. உங்களுக்கு அடுத்த நாள் புடவை பார்த்தோன்னா என்ன தோணுச்சு? அவர்கிட்ட யாருக்காகவும் வாங்கி வச்சுட்டாங்களோ, ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவியினுடைய பிரஷ்? அன்பாலெல்லாம் இல்ல சார், அத போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? ஞாபக மறதி கணவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இத மறந்துட்டு இந்த மனுஷன் வந்தாருங்க அப்படின்னு இன்னைக்கு ஞாபகம் வர்ற, சிரிப்பு வர்ற அல்லது கோபம் வருகிற ஒரு விஷயம் எது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். உங்களையும் மறந்து என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. என்னையா போட்டு குடுக்குற? நம்ம டென்ஷன் பண்ணோம்னா அந்த டென்ஷன் திரும்பி கூட போயிடுவார் சார். அதான் கோவம் வந்துடும் பயங்கரமா. போகும்போது பைக்ல டென்ஷன் பண்ணாம அப்படியே பைக் ஆஃப் பண்ணிட்டு இறங்கிடு அப்படின்னு ஒரு கோவம், பயங்கர கோவம் வரும். அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. நீ முதல்ல வா, எங்க இருந்தாலும் நீ வந்துரு. எங்க இருக்க? வந்து என் வீட்டுக்கு வா. முதல்ல கொடுத்துட்டு உள்ள வாயா பேசிக்கிறேன். உள்ள கூப்பிடுற உருட்டி உருட்டி அடிக்கிறதுக்கு. வந்து என் வீட்டுக்கு வா. ஒருவேளை அப்படியே வேற கிளம்பி போனாலும் போயிருவாப்ல கோவப்பட்டோம்னா. சிக்கன்ல குடுத்துட்டாங்க. என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடிய பிடிச்சி தலை வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுன்னா நான் அவங்க அப்பாவுக்கு காமிச்சு விட்டுருவேன். எலக்ட்ரிக் சுடுகாடு. இப்படி தலை வாரிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ரொம்ப நேரம் வாரிட்டே இருந்தா அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாண்ணே. கடை போன வரைக்கும் கூட உங்களுக்கு யாரும் சொல்லல? போன மனுஷோட சொல்லவே இல்லைங்க, எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தானுங்க. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்துருக்கு போகுது. அப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னா மறந்துரும். அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. சாப்பாடை வந்து ரசிச்சு சாப்பிடுறேன் சார். எனக்கு பசி ஆறணும். ரசிச்சு சாப்பிடுறது சாப்பாடுக்கு நான் கொடுக்குற மரியாதை. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். டெய்லி காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார் மாத்தி தான் என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது. என்னடி இப்படி மானத்தை வாங்கிட்டு போயிட்டா? செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. பார்க்கிங் பில்ல எங்கேயோ மிஸ் பண்ணிருக்காரு. சோ அங்க ஏதோ ஒரு டென்ஷன். அப்படியே அவர் அந்த டென்ஷன்ல உடனே அவங்க கிட்ட சண்டை போட்டு அப்படியே போயிட்டாரு. என்ன இது என்னோட வீட்டு பக்கம் கந்தவாயிரம் மணியா பாத்துறா. பல் தேய்ச்சிருக்கும் போது என் ஃப்ரெண்ட் அங்க நின்று போட்டோ எடுத்துருந்தா காலில். போட்டோவை கண்டுபிடிச்சி 10 நாள் கழிச்சு அதை ஜூம் பண்ணி பின்னாடி பாரு நீ இந்த கலர்ல தான் தேய்ச்சிட்டு இருக்க அப்படிங்கிறா. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவியினுடைய பிரஷ்? அன்பாலெல்லாம் இல்ல சார், அத போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? அடே இப்படி ஒரு கொடுமைக்காரனடா நீ. நான் ஹாப்பியா இன்னும் கொஞ்சம் நாயா இருக்கணும்னு கூட நினைக்கலையா? ஏதாவது சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படின்னா ஏதாவது தேய்ப்பாங்க. உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா கூட இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. லைஃப்ப தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. அது சொல்லல, அத போய் எடுத்து தேய்ப்பானா சார்? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. டிக்கெட் எங்கேயும் மறந்து வச்சுட்டேன். தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. 10 நிமிஷம் சண்டை போட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் கிளம்பி ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன். ஏங்க இது பார்க்கிங்ல யாரோ பொண்டாட்டியை மறந்துடுவானாங்க அதுக்காண்டி. சரி இப்படி எடுத்து குடிக்கிறா நீ. அப்புறம் போன் அடிச்சது. அப்புறம் பார்த்தா இவ கால் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூ டர்ன் போட்டு திரும்ப வந்தேன். போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன். அப்படியே போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஐயோ ஏதோ ஒன்று கூட்டு வந்தோம் திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்க ஞாபகத்துல பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். இன்னைக்கு நினைச்சாலும் சிரிப்பாக இருக்கு. ரொம்ப சிரிக்காதீங்க அங்கிள், உங்க வேஷ்டி அவுந்துற போது. பழக்கமா எப்பவுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படிம்பாரு சார். நீ ரொம்ப ஓவரா கோழி முட்டை. அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. நக்கல்யா அவனுக்கு. வாசம் பண்ணிட்டு போகும்போது ஐயோ மொட்டை அடிச்சிட்டாலே. எப்படி சமாளிச்சீங்க? அப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு ஒரு போன் வந்து வெளியே போனார் சார். நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். வெளியே போன் பண்ணிட்டு வருவாரு பாரு 1 hour வெளியே வரவே இல்லை. போனவன இன்னும் காணா. இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? என்கிட்ட காசு இல்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஆச்சு சார். 1 hour ஆச்சு. எனக்கு பயம் வந்து என்ன சாப்பிடுறீங்களா, வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு இன்னும் சாப்பிடவும் பயமா இருக்கு. குடும்பத்துக்காக நான் பட்ட வேதனை நினைச்சா
இப்ப கூட எனக்கு ரத்த கண்ணீர் வரும். என்னன்னே தெரியல சார். ஆனா 1 ஹவருக்கு மேலே எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு. அவங்க என்னையே பாக்குறாங்க ஹோட்டல்ல இருக்கிறவங்க. எல்லாரு கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துறலாம். எங்க போயிட்டாரு? அது எங்க அப்புறமா கேட்டது, நான் பக்கத்துல ஃப்ரெண்ட் இருந்தான், அவன்கிட்ட பேசி நான் மறந்துட்டேன். அப்புறம் டேய் இதெல்லாம் ஒரு காரணம். நீங்க அங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கே போயிட்டீங்க. உங்களுக்கு எப்ப ஞாபகம் வந்தது? தெரியாது. போன் எடுக்கலன்னா இவரு வந்துருக்க கவலைப்படாத, ஒன்னும் பயப்படாத, நான் வரேன் அப்படின்னாரு. சரி நீ வா, முதல்ல வா, அப்புறம் பேசிக்கலாம். ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. 400 தான் பில் ஆச்சு. அப்புறம் பே பண்ணி கூட்டு போனாரு. ஆனா வீட்டுக்கு போய் செம்ம சண்டை நடந்தது சார் அன்னைக்கு. வீட்டுல வந்து காலையில டியூட்டி கிளம்பும் போது குப்பைய கவர்ல போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து பின்னாடி மாட்டிடுவோம். மாட்டிட்டு நான் ஊர் பூரா சுத்திட்டு ரிட்டர்ன் வர்றப்ப எங்க வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. டேய் நீ என்ன சிரிக்கிற? கடைக்கு போயிட்டு முறுக்க வாங்கிட்டு அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க முறுக்கு எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன். வந்துட்டு இந்த கவர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டேன். உனக்கே நல்லா இருக்குதா? அந்த டைம்ல அவங்க வீட்டுல இல்ல, அதனால நான் தப்பிச்சேன் அந்த டைம்ல. அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். முறுக்கு வாங்கிட்டு சொன்னேனே, என்னாச்சு அப்படியே மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு இந்த டஸ்ட்பின்ல போட்டாச்சு. கை கொடுங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. ஒரு லவர்ஸ் டேக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். வாங்கி பீரோல வச்சுட்டேன். ஆனா வாங்கி வச்சதை மறந்துட்டேன். எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. உங்களுக்கு அடுத்த நாள் புடவை பார்த்தோன்னா என்ன தோணுச்சு? அவர்கிட்ட யாருக்காகவோ வாங்கி வச்சுட்டாங்களோ. எவ்வளவு வெகுளித்தனம் தெரியுதா இந்த உலகத்தை? தெய்வமே ஒளிச்சு வைக்கிறத தவிர ஒரு குத்தமும் செய்யாத ஒரு பிள்ளைய. ஏமா அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். பெரும்பாலும் இந்த டூத் பிரஷ் 2 கலர்ல தானே பேக் போட்டு விற்பாங்க. கலர் தான் சார், சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்திப்பார். அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? நிறைய பேர் அப்படிதாம்மா. நானும் கூட இதே பிரச்சனைல தான்மா சிக்கி இருக்கிறேன். அதுதான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் மறக்குதோ நினைச்சேன். தெய்வமே எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. இது மாதிரி எவ்வளவு பேரு அந்த 2 பிரஷ் ஒரே இடத்துல இருக்கும், ஆனா மனைவி பிரஷ் எடுத்து பல் விளக்கி போறவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்க? நைட்டு சொல்லிட்டு படுப்பா இந்த மாதிரி ப்ளூ உங்களுது, இது நம்மளுது அப்படின்னு. நைட்டு இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. என்னைக்காவது நம்ம இந்த மாதிரி திரும்பி எடுத்து தேய்ச்சிட கூடாது அப்படின்ட்டு இந்த மாத்தி தேய்ச்சிட்டா எப்பவும் போல அது நடக்கிறது தான். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறிட்டாங்க. டீ என்னமோ சாப்பிட்டுருக்காங்க. குடிச்சிட்டு அவங்க பாட்டு இருக்காங்க. வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. என்னப்பா சொல்ற? மாமா வண்டி போதுமாமா, வா வா. நான் வந்து வண்டி இல்லடி, நீ போடி நீ போடி. யார் என் வண்டி இல்லடி, இது நான் வண்டியிலே வரலடிங்கிறாரு. ஐயோ மாமா பேக்லாம் இங்கதான் இருக்குது, வா மாமா. என்னங்க பல நூதனமான மறதியா இருக்குது. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. அப்ப வண்டி போயிட்டு இருக்கோம், நான் வண்டியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். போகும்போது அதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. நம்ம ஏறின பெட்டி இது இல்ல, நம்ம ஏறின பெட்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன் ரன்னிங்ல. பேசஞ்சர் ட்ரெயின் எந்த பெட்டியில வேணாலும் ஏறி இருக்கலாம். அந்த யோசனையே வரல அந்த டைம்ல எனக்கு. ஓடி போய் ஏறப்ப கூட நியாயமா இருக்கணும். நம்ம எதுக்கு ரிசர்வ் பண்ணோம்? அதெல்லாம் இதுல போனவங்களுக்கு வேற டாட்டா காட்டிருக்கீங்க. அதான் வர்கீஸ். அந்த பொண்ணு சரி, அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு. ரைட்மா போயிட்டா டாட்டா அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எங்க வீட்ல ரிமோட்காக அப்பா பையன் பொண்ணு 3 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். ரிமோட் எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, இவன் எழுந்துக்கிறதுக்குள்ள ரிமோட் எடுத்து ஒரு நாள் இவங்க ஒளிச்சு வச்சுட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பத்திரமா எடுத்து வைக்கிறதுனா மறுபடியும் எடுத்துக்கிற மாதிரி வைக்கிறது தான் பத்திரமா வைக்கிறது. அதுதான் பத்திரமா இருக்குன்னு பத்திரமா எடுத்து வச்சேன். அதுதான் மறந்துட்டேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நமக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் பத்தல, வெள்ளந்தியா வளர்ந்துட்டோம். அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். டே டு டே லைஃப்ல இவங்க என்னென்னலாம் மறக்கறாங்க, அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலுப்பும் எரிச்சலும் என்ன? நீயா நானால இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒரு பேப்பர்ல நான் மறந்துடுவேன் அப்படின்றதுக்காக அட பாவீங்களா, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய மறதி லிஸ்ட்: ஏடிஎம் பின் நம்பர், பேங்க் பாஸ்புக், ரிலேட்டிவ் நேம்ஸ், ஆபீஸ் ஸ்டாஃப், ரோட் ரூட்ஸ், டோல்கேட் ஃபீ, எஸ்பெஷலி லுங்கி. அது நைஸா எழுதிருக்காங்க. அண்ணே, இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வந்து எப்பவுமே இருங்க. ஒரு ஒயிட் பேப்பர் A4 சைஸ்ல நுணுக்கி வேற எழுதிருக்காங்க அவங்க.
12 தான் முடிஞ்சிருக்கு. ஐயா ஐயா நடந்தது என்னன்னு ஆரம்பத்துல இருந்து ஆர்டரா சொல்லிடுறியா, அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஷூ வந்து இன்டர்சேஞ்ச், ஒரு கால்ல பிரவுன் ஷூ போட்டுட்டு இன்னொரு கால்ல வந்து பிளாக் ஷூ போட்டிருப்பாரு. இங்க பாரியா எங்க பேர் எதையுமே மறக்கலங்க, மாத்திடுறாப்ல. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் தியேட்டர்ல முத்து படம் பார்க்க போயிருந்த 1 வாரம் தான் இருந்து கல்யாணம் ஆகி. எங்களோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ். 100 ஆண்டு காலம் வாழ்க. இன்டர்வல் விட்ட உடனே இவர் சொன்னார் எனக்கு பாத்ரூம் நான் போயிட்டு வந்துறேன். கொஞ்ச நேரத்துல வந்து இவர் வந்துட்டாரு. ஏன் இவர் முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்தவர் எங்கேயுமே பார்க்கல சார், லேடிஸ் டாய்லெட்டே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் கட்டி கொடுத்தா அந்த சாப்பிடாமே வந்துருவாங்க வீட்டுக்கு. அந்த பாக்ஸ் காருக்குள்ளேயே நியர்லி 1 month இருக்கும். சத்திய சோதனை. அதுக்கப்புறம் அந்த கார்ல ஏற முடியுமா? 1 month அந்த 1 மாசம் அந்த ஐட்டத்தை உள்ள வச்சுட்டே கார் ஓட்ட மகராசன் யார்? நீங்க தானா? நீதானா? வேணும்னு பண்ண கிடையாது, வேணும்னு இது யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏதோ எலிசத்த நாத்தடிக்குது காருக்குள்ள அப்படின்னு சொல்லிதான் கண்டுபிடிச்சேன். கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? நாங்க 2 பேரும் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஏன் இந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, புது வண்டியா இருக்கு அப்படின்னு கேட்டா, என்ன வண்டி மாறிட்டா அப்படின்னு பாக்குறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ யார் வண்டினே தெரியல அப்படின்னு கிளம்பிதான் இருக்கேன். வாங்க எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல நம்ம கொண்டு விட்டுறலாம். நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டம் பாசாம இருக்கு. போனா அங்க போனா வண்டியை காணோம். அப்படியே ஒரு கும்பல் நின்னுட்டு அந்த வண்டிக்கு சொந்தக்காரர் ஸ்டேஷன் போயிட்டாரு. தெரிஞ்சு போச்சு, இது வரைக்கும் என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யாருக்காக தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீதானா? வந்தோன்னு அவர் எதுவுமே கேட்கல, உங்க சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவருடைய வண்டியில போட்டு பாக்குறாரு. என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏன்னா நாங்க செய்தது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. ஏன்னா இவரை பார்த்தாலும் அப்படி தெரியல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆக்சுவலா அவங்க கூட வந்ததான் உண்மையிலேயே சூப்பர் ஐடியா. நீங்க தனியா மட்டும் போயிருந்தீங்கன்னா நிச்சயமா முதல்ல அடிச்சுட்டு தான் கேட்பாங்க. ஏப்பா அத ஒரு ஜாலியா எடுத்துக்கிறப்படாதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.